Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஒரே இன்கிரிடியன்ட் வச்சு ஹை blood pressure எப்படி ரெடியூஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த டீ ஒரு ஹெல்தியான ட்ரிங்க், உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சாஸ்பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. ஃப்ளேமை கடைசி வரைக்கும் மீடியமில் வச்சுக்கோங்க. தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிளாக் செசமி சீட்ஸை உள்ளே சேர்த்துருங்க, அதாவது கருப்பு எள்ளு. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் பாயில் ஆகட்டும். கருப்பு எள்ளில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது உங்களோட பிளட் ப்ரெஷரை லோவர் பண்ணும். இதில் நிறைய ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. உங்களோட ஹெல்தி ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு ப்ரொமோட் பண்ணும். இது பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது உங்களோட ஆர்த்ரைட்டிஸ் பெயினை ரிலீவ் பண்ணும். அப்புறமா உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸையும் லோவர் பண்ணும். இந்த பிளாக் செசமி சீட்ஸ் ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ஹெல்தி ஃபேட், ப்ரோட்டீன், விட்டமின் பி, மினரல்ஸ், ஃபைபர்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் அதர் பெனிஃபிஷியல் பிளான்ட் காம்பவுண்ட்ஸ். இந்த டீக்கு நம்ம எந்த ஸ்வீட்னிங் இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்க போகிறது கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பனங்கல்கண்டு சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த பிளாக் செசமி டீ எந்த ஸ்வீட்னிங் இன்க்ரீடியண்ட்டும் இல்லாமலே சூப்பராக தான் இருக்கும். இப்போ 2 நிமிஷத்தில் இந்த கருப்பு எள்ளு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ சிம்மர் பண்ணிவிட்டு இது அகெயின் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். உங்களுக்கு லோ பிளட் ப்ரெஷர் இருக்குது, அப்படி இல்லாட்டி டயபெட்டிக்ஸ் இருக்குது, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் சர்ஜரி இருக்குன்னா இந்த ட்ரிங்க்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்தில் நம்ம ஆட் பண்ண கருப்பு எள்ளோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இந்த தண்ணியில் இறங்கியிருக்கு. ஸோ ஃபைனலாக ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. 10 செகண்டுக்கு அப்புறமா இந்த கருப்பு எள்ளு டீயை வடிகட்டிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது டெய்லி காலைல எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட டைஜஷனையும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுது. இது ப்ரெக்னென்ட் விமன் அப்புறமா நர்சிங் மதர்ஸ்க்கு ரொம்பவே சேஃபான ஒரு ட்ரிங்க். ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க். இந்த ட்ரிங்க் உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த பிளாக் செசமி சீட்ஸ் டீ ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.